live. Om Sadashivasamaramvam Shankaracharyamध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्त्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। Summary. Hari Om Shri Gurubhyo Namaha. Class 24 Summary. இங்கு பூர்வ பக்ஷி பத்ரு பிரபஞ்ச சங்கரிடம் பிரம்மன் நோஸ் இட் செல்ஃப் என்று சொன்னால் பிரம்மனே சப்ஜெக்ட் பிரம்மனே ஆப்ஜெக்ட் என்றாகிவிடும். எப்படி சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்றாக இருக்க முடியும்? அறிபவனாகிய நான் அறியப்படும் பொருளிலிருந்து வேறானவன்தானே என்ற இவருடைய கேள்விக்கு சங்கரர் பிரம்மன் cannot know itself, பிரம்மன் does not know itself, பிரம்மன் need not know itself என்று கூறுகிறார். பிரம்மன் knows within inverted commas itself என்றால் பிரம்மன் knows itself என்றால் இந்த இடத்தில் சொல்லப்படுகிற knowing is not regular knowing. Regular knowing என்று சொன்னால் it involves பல வியாப்தி. எந்த ஒரு பொருளுக்கும் விருத்தி வியாப்தி அண்ட் பல வியாப்தி இரண்டுமே இருக்கும். விருத்தி வியாப்தி என்றால் ஒரு பொருளை பற்றி தெரியாமல் இருக்கும் பொழுது அறியாமையானது அந்த பொருளை மூடியிருக்கிறது. அந்த அறியாமையை நீக்குவது விருத்தி வியாப்தி. பல வியாப்தி என்றால் அந்த பொருளை தெரிய செய்வது. ஆனால் ஆத்ம ஞானம் என்கிற விஷயம் வரும்பொழுது என்னை பற்றி தெரியாமல் இருந்ததை நான் தெரிந்து கொண்டேன். இங்கு விருத்தி வியாப்தி ஏற்பட்டது. அதாவது ஆத்ம ஞானம் என்பது அனாத்மா along with its attributes ஆத்மா மீது தவறாக ஏற்றி வைக்கப்பட்டதை நீக்குவது. விஷயீகரணம் என்றால் பல வியாப்தி, விஷயத்தை அறிய செய்வது. ஆனால் இங்கு பல வியாப்தி தேவையில்லை. ஏன்? சிதாபாசம் cannot illuminate chit because it is self evident. நான் 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 என்று சாட்சி ரூபத்தில் ஸ்புரித்துக் கொண்டே இருப்பது. Therefore, Brahman cannot know Brahman, Brahman need not know Brahman. Therefore, there is no subject-object contradiction. கர்த்ரு கர்ம விரோதம் இங்கு இல்லை. விருத்தி வியாப்தி மூலமாக ஏற்றி வைக்கப்பட்ட தவறான கருத்துக்கள் மட்டுமே நீங்குகிறது. ஆக பிரம்மன் தன்னையே தெரிந்து கொண்டு எல்லாமாக ஆனார். இத்துடன் மகா வாக்கிய பாஷ்யம் முடிவடைகிறது. இப்பொழுது உபனிஷத் ஞானத்திற்கும் கர்மத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை சொல்கிறது. கர்மாவில் வர்ணா ஆசிரமா அண்ட் ஜெண்டர் பேஸ்ட் டிஃபரன்சஸ் இருக்கிறது. எந்த கர்மத்தை யார் செய்ய வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அந்தந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த கர்மத்தை செய்தால்தான் பலன் கிடைக்கும். ஆனால் ஞானம் என்று வந்துவிட்டால் எந்த நியமமும் கிடையாது. நாலேஜ் வேண்டும் என்கிற டிசையர் மட்டுமே போதுமானது. பிகாஸ் ஞானம் இஸ் பேஸ்ட் ஆன் ஆத்மா,
அண்ட் கர்மா இஸ் பேஸ்ட் ஆன் அனாத்மா. மேலும் உபனிஷத் மனுஷர்கள் மட்டுமல்ல தேவர்களும் இந்த ஞானத்தை அடையலாம் என்று சொல்கிறது. ஆனால் அவர்கள் கர்மம் செய்ய முடியாது. ஆக கர்மா, உபாசனா, ஹயர் பக்தி கெனாட் கிவ் மோக்ஷா. அகம் பிரம்மாஸ்மி என்று அறிபவனுக்கு மட்டும்தான் மோக்ஷம். மேலும் ரிஷிகள் மத்தியிலும் இதேதான் என்று சொல்கிறது உபனிஷத். ஆக யஹ எஹ பிரத்யபுத்தியத சஹயேவ ததபவத். இதை சப்போர்ட் செய்வதற்காக ஒரு மந்திரத்தை மேற்கோள் காட்டுகிறது உபனிஷத். இதற்கு அர்த்தவாத மந்த்ரா என்று சொல்லப்படுகிறது. இங்கு வாமதேவ ரிஷி இந்த ஞானத்தை அடைந்து ஐ எம் எவ்ரிதிங் என்று டிக்ளேர் செய்ததினால் இது கண்டிப்பாக முடியும் என்கிறது. ஆக எவன் ஒருவன் அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மனை நான் என்று அறிந்து கொள்கிறானோ அவனே he becomes everything. This is called பூர்ணத்துவம், அத்விதீயத்துவம், கைவல்யத்துவம். உபனிஷத் இந்த ஞானத்தை அடைந்தவனுக்கு மோட்சம் நிச்சயம் என்று கூறுகிறது. இங்கு சங்கரர் தேவர்களால் ஒரு ஞானியின் மோட்சத்தை தடுத்து நிறுத்த முடியாது, ஆனால் அவர்களால் ஒருவன் ஞானம் அடைவதை தடுத்து நிறுத்த முடியும் என்று சொல்கிறார். மேலும் ஞானத்தினால் மோட்சம் கிடையாது, ஞானமே மோட்சம் என்கிறார். ஆரம்ப காலத்தில் ஞானாத் கைவல்யம் என்றும் பிறகு ஞானம் ஏவ கைவல்யம் என்று சொல்லப்படுகிறது. ஹரி ஓம். போன கிளாஸில் மகா வாக்கிய மந்திரமான 1410 பார்த்தோம். அதுதான் இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தை மோக்ஷத்துக்கான வழியாக கொடுக்கிறது உபனிஷத். உபனிஷத் ஞானம் மோக்ஷத்தை கொடுக்கறதுன்னு சொல்லலை, ஞானத்தினால மோக்ஷம் அப்படின்னு சொல்லலை. ஞானம் என்ன சொல்றது, ஞானம் சர்வாத்ம பாவம் கொடுக்கறது, மோட்ச பலனை கொடுக்கறது அப்படின்னு சொல்றது. தஸ்மாத் தத் சர்வம் அபவத் சர்வாத்ம பாவஹா. சர்வாத்ம பாவஹான சர்வம் ஆத்மா இதி பாவஹா சர்வாத்ம பாவஹா. ஸோ நாலேஜ், அதாவது எந்த நாலேஜ்னா நாலேஜ் தட் ஐ ஆம் எவ்ரிதிங். சர்வாத்ம பாவான்னா என்ன? நாலேஜ் தட் ஐ ஆம் எவ்ரிதிங், அதுவே மோக்ஷம். ஸோ நாலேஜ் மோக்ஷ பலனை கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்றது. அதனால நாலேஜ் இட் செல்ஃப் இஸ் மோக்ஷா. இதை எப்படி சொல்றோம் நம்ம? அதாவது நாலேஜ் தட் ஐ ஆம் எவ்ரிதிங் அதுவே மோக்ஷம் அப்படின்னு சொன்னாக்க ஹவு டு யூ சே சோ அப்படின்னு கேட்டா, ஐ ஆம் எவ்ரிதிங் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது எனக்கு வேறாக இன்னொரு விஷயம் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? when I say I am everything, there is nothing different from me. அப்போ I am ஆகாஷா அப்படின்னு சொன்னாக்க, நான் ஆகாஷானா ஆகாஷா is not different from me. I am வாயுஹு அப்படின்னா வாயு is not different from me. அதனால சர்வாத்ம பாவா அப்படின்னு சொன்னாக்க பேத புத்தியானது உடைக்கப்படுகிறது, நீக்கப்படுகிறது. பேத புத்தி அப்படிங்கிறது இட் இஸ் புரோக்கன், இட் இஸ் கான் சர்வாத்ம பாவம் மூலமா. அதனால எங்க ஐடியா ஆஃப் டிஃபரன்ஸ் ஆர் ஐடியா ஆஃப் டிவிஷன் போய் விடுகிறதோ, ஐடியா ஆஃப் டிஃபரன்ஸ் ஐடியா ஆஃப் டிவிஷன் போயிடுது அப்படின்னு சொன்னாக்க தென் ஐ ஆம் எவ்ரிதிங். ஐ ஆம் எவ்ரிதிங்னா நத்திங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் மீ. ஏன்னா பேத புத்தி தான் சம்சாரத்தை கொடுக்கிறது. பேத புத்தி நீக்கப்படுகிறதுனா சம்சாரம் நீக்கப்படுகிறது. உதரம் அந்தரம் குருதே அத தஸ்ய பயம் பவதி அப்படிங்கிறது தைத்திரிய உபனிஷத். எங்க வேறுபாடு பார்க்கிறானோ அங்கு பயம் ஏற்படுகிறது. கொஞ்சம் வேறுபாடு பார்த்தாலும் அந்த இடத்துல பயம் வந்துவிடும் அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்றது. அல்பமபி பேதம் யஹ கரோதி தஸ்ய பயமேவ பவதி. அண்ட் இது பிருஹதாரண்யக உபனிஷத்திலே வருது.
பிருஹதாரண்யகோபனிஷத் என்ன சொல்றது? த்விதீயாத்வை பயம் பவதி, த்விதீயாத்வை பயம் பவதி. கொஞ்சம் மந்திரங்கள் முன்னாடி தான் பார்த்தோம். அண்ட் கட்டோபனிஷத்துல என்ன சொல்றது? மிருத்யோஹோ ச மிருத்யும் ஆப்னோதி யத்ர இஹ நானா இவ பஷ்யதி. எவன் ஒருவன் வேறுபாடு பார்க்கிறானோ அவன் மரணத்திலிருந்து யஹ இஹ நானா இவ பஷ்யதி. எங்கு ஒருவன் வேறுபாடு பார்க்கிறானோ அவன் மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்கிறான். அப்படின்னா என்ன? சம்சாரத்துக்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஃபரன்ஸ் எங்கு போகிறது அப்படின்னா சர்வாத்ம பாவத்தில் டிஃபரன்ஸ் நீங்கிறது. அண்ட் சர்வாத்ம பாவ அப்படின்னா பேத நாசகா. பேத நாசகான்னு சொல்லிட்டா சம்சார நாசகா. அப்புறம் உபனிஷத்து என்ன சொல்லித்து அப்படின்னாக்கா இந்த நாலேஜ் மோட்சத்தை கொடுக்கறது. யாரெல்லாம் இந்த நாலேஜை கெயின் பண்றாளோ, யாரெல்லாம் இந்த நாலேஜை கெயின் பண்றாளோ, irrespective of தேச கால தர்ம. தர்மனா என்ன? அவ ஹிந்துவா முசல்மானா, ஹிந்துவா பவத்து முசல்மான் வா பவத்து, யாராக இருந்தாலும் இந்த நாலேஜை கெயின் பண்ணா, பிராமணாவா பவத்து க்ஷத்ரியாவா பவத்து சூத்ராவா பவத்து சாண்டாளோவா பவத்து, யாராக இருந்தாலும், புருஷோவா பவத்து ஸ்திரீயோ பவத்து, யாராக இருந்தாலும், ஸ்திரீவா பவத்து யாராக இருந்தாலும் அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள். அண்ட் கர்மகாண்டத்துல பலம் அப்படிங்கிறது, கர்மகாண்டத்துல தான் பலன் அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ் ஆஃப் த பர்சனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா கர்மா இன்னார் தான் செய்ய முடியும், இன்னார் செய்ய முடியாதுங்கிற ரூல்ஸ்க்கு உட்பட்டது. ஞான காண்டத்துல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால இன்னார் செய்தாதான் பலன் கிடைக்கும், அதனால இவா செய்யறச்சே மட்டும்தான் பலன் கிடைக்கிறது கர்ம காண்டத்துல. பட் ஞான காண்டத்துல தேர் ஆர் நோ சச் ரூல்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் உபனிஷத்து என்ன சொல்லிட்டு, ஞானம் அடையப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாக்க யாருமே மோட்சம் அடைவதை தடுக்க முடியாது. ஞானம் அடையும் பொழுதே மோட்சம் இன்ஸ்டன்டேனியஸ். ஏன்னா கேப் இருந்தா தானே தேவர்கள் இன்டர்வீன் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இல்லையா? சோ தேவதா கூட மோட்சம் அடைவதை தடுக்க முடியாது. ஏன்னா கர்ம பல விஷயே தேவதாக பிரதிபந்தம் கர்த்தும் சக்னுவந்தி நது ஞான பல விஷயே. கர்ம பல விஷயத்தில் தான் தேவதாக்கள் பிரதிபந்தம் கர்த்தும் சக்னுவந்தினா they are capable of creating obstacle கர்ம பல விஷயத்துல, பட் நாட் இன் ஞான பல விஷயா. இதுக்கு ரெண்டு ரீசனிங் கொடுத்தார் சங்கரர். ஒரு ரீசனிங் என்னன்னா, யாருமே ஞானம் பலன் கொடுக்கறத தடுக்க முடியாது, மோட்சத்தை ஏற்படுறத தடுக்க முடியாதுன்னு என்ன? ஞானம் ஞான பலம், அது ரெண்டுத்துக்கும் கேப் கிடையாது, அதை தடுக்க முடியாது அப்படிங்கிறார். ஸோ ஞானத்துக்கும் மோட்சத்தையும் தடுக்க முடியாது. ஏன்னா there is no time gap between ஞானம் and மோக்ஷா. அதனால தேவதாக்கள் எந்த ஆப்ஸ்டக்கலையும் கிரியேட்டே பண்ண முடியாது. ஞானாத்து மோக்ஷா அப்படிங்கிறது தப்பு. ஏன் அப்படின்னாக்க ஞானாத்து மோக்ஷா அப்படின்னு சொல்லிட்டாக்க, போன கிளாஸ்ல பார்த்தது தான் இங்க சம்மரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஞானாத்து மோக்ஷா, ஞானத்தினால் மோக்ஷம் அப்படின்னு சொன்னா ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் அப்ப என்ன சம்பந்தம்? காரணம் காரியம்ங்கிற சம்பந்தம் வந்துடுறது. காரணம் காரியம்ங்கிற சம்பந்தம் வந்தா டைம் கேப் வந்துடுறது. முன்னாடி காரணம் மட்டும் இருந்தது, அதுக்கப்புறம் அது காரியமா ஆச்சு, அதனால டைம் கேப் வந்துடுறது. ஸோ ஞானாத்து கைவல்யம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ அது ஏன் சாஸ்திரம் சொல்றது அப்போ அதை அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி அ ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன், ஃபிகரேட்டிவ் யூசேஜ், ஆரம்ப காலத்துக்காக சொல்லப்படுறது. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஞானம் ஏவ கைவல்யம். தேர்ஃபோர் ஒன்ஸ் ஞானம் அடையப்பட்டு விட்டது என்று சொன்னால் தேவதாக்களால கூட என்ன டச் பண்ண முடியாது, எந்த ஆப்ஸ்டக்கிளும் கிரியேட் பண்ண முடியாது. சரி, எப்படி சொல்றேன்? டைம் கேப் இல்லை,
ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் டைம் கேப் இல்லைன்னு எப்படி சொல்றேன்? இன்ஃபேக்ட் வி ஹாவ் சிஸ்டம்ஸ் லைக் விசிஷ்டாத்வைத்தம். அவ என்ன கிளைம் பண்றா அப்படின்னா மோக்ஷம் இஸ் ஒன்லி ஆஃப்டர் டெத் அப்படின்னு சொல்றா. அப்படி இருக்கிறச்சே ஞானம் அடையப்பட்டு விட்டது, ஆனா மோக்ஷம் அடைய வேண்டும் என்றால் இறக்க வேண்டும். ஸோ தெர் இஸ் அ டைம் கேப் இல்லையா? அண்ட் நிறைய பிலாசபர்ஸ் அவளுடைய ஐடியா என்னன்னா, இந்த லோகத்துல கிடையாது, நீங்க வேற லோகத்துக்கு டிராவல் பண்ணணும் மோக்ஷம் அப்படின்னா, அதுவும் சுக்லகதி மூலமா டிராவல் பண்ணணும், அப்பதான் முக்தி. அங்கிருந்து தான் முக்தி. சுக்லகத்தின்னா தெரியுது இல்லையா? பிரம்மலோக பிராப்தியாகி அங்கிருந்து தான் முக்தி. Therefore there is a time gap between ஞானம் அண்ட் மோக்ஷா அப்படிங்கிறது அவளுடைய கருத்து. ஞான மோக்ஷயோகோ வியவஹிதத்துவம் அல்லது வியவதானம் நாஸ்தி இது கதம் வக்தும் சக்கியதே. வியவதானம் அப்படின்னா டைம் கேப் இல்லை, ந அஸ்தி அப்படின்னு கதம் வக்தும் சக்கியதே. ஹவ் ஆர் யூ ஏபிள் டு சே தட் ஞானத்துக்கும் மோக்ஷத்துக்கும் டைம் கேப் இல்லை? சங்கரர் இதுக்கு ஆன்சர் கொடுக்கிறார். இங்க உபநிஷத்துலயே ஆன்சர் இருக்கு அப்படிங்கிறார். நானா தனியா சொல்லலப்பா, உபநிஷத்துலயே இருக்கேன். டைரக்டா சொல்லாட்டியும் பை இம்ப்ளிகேஷன் உபநிஷத்துல இதே மந்திரத்துல 1:4-10 இருக்கு. என்ன சொல்றது? தத்தை தத்து பஷ்யன் ரிஷிர் வாமதேவஹா பிரதிபேதே அப்படிங்கிற லைன் இருக்கு இல்லையா? தத்தை தத்து பஷ்யன் ரிஷிர் வாமதேவஹா பிரதிபேதே. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது seeing or knowing Brahman as himself, தன்னை பிரம்மனாக அறிந்து கொண்டு வாமதேவ ரிஷி சர்வாத்ம பாவத்தை அடைந்தார். எப்படி? தன்னை, அதாவது தன்னை பிரம்மனாக கண்டு கொண்டு அறிந்து கொண்டு அவர் சர்வாத்மா, யாரு? ரிஷி வாமதேவர் சர்வாத்ம பாவத்தை அடைந்தார் இல்லையா? இதுல எப்படி, இதுல இருந்து நீங்க எப்படி சொல்றீங்க டைம் கேப் இல்லைங்கிறது இங்க வருது? இதுல டைரக்டா சொல்லப்படல, பை இம்ப்ளிகேஷன். அதனால கொஞ்சம் கிராமர் யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறார் சங்கரர். கொஞ்சம் தானே, ரொம்ப கன்ஃபியூசிங் கிராமர்லாம் கிடையாது. அதாவது பஷ்யன் அப்படின்னு வருது இல்லையா? தத்தை தத்து பஷ்யன், அந்த பஷ்யன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? பஷ்யன் அப்படிங்கிறது கிராமட்டிக்கலி சொல்லணும்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. சீயிங், சிட்டிங் இருக்குல்ல, அந்த இங்கு 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 சேர்க்கறது இருக்குல்ல, ஐஎன்ஜி, அதுக்கு பேரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு பேரு. அதாவது எப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் உபயோகப்படுத்தப்படும்? உதாரணத்துக்கு he is sitting and watching TV. இப்போ ரெண்டு verb இருக்குல்ல, என்னது? sitting, watching. sitting and watching TV. ஸோ ரெண்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணப்படுறது. இந்த மாதிரி யூஸ் பண்ணப்படும் பொழுது ஸோ சீயிங், சிட்டிங் ஆக்ஷன் ஒன்று இருக்கு, வாட்சிங் ஆக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா? எங்க ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணப்படுறதோ அதோடைய அர்த்தம் என்னன்னா ரெண்டு ஆக்ஷனும் சைமல்டேனியஸா நடக்கிறதுன்னு அர்த்தம். சிட்டிங்கும் வாட்சிங்கும் டைம் கேப் இல்லாம அந்த ஆக்ஷன் நடக்கிறதுன்னு அர்த்தம். சிட்டிங் அண்ட் வாட்சிங் அப்படின்னா அந்த ஆக்ஷன், அதாவது போத் பார்ட்டிசிபிள் ஆக்ஷன் இருக்கு இல்லையா? அந்த பார்ட்டிசிபிள் ஆக்ஷன் அண்ட் மெயின் ஆக்ஷன். என்னது? உட்கார்ந்துருக்கிறது மெயின் ஆக்ஷன், வாட்சிங் அடுத்த ஆக்ஷன். ஸோ ஹீ இஸ் சிட்டிங் அண்ட் வாட்சிங் அப்படின்னு வரும்போது ரெண்டுத்துக்கும் கேப்பே கிடையாது, ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் டைம் கேப் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அப்போ வேர்ப் எப்படி வரும்? ஹேவிங் ஈட்டன் த லஞ்ச், ஹீ வாஸ் வாட்சிங் டிவி. ஹேவிங் ஈட்டன் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டான். ஹேவிங் ஈட்டன், அது ஈட்டிங் அண்ட் வாட்சிங் இல்லை இல்லையா? ஹேவிங் ஈட்டன், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம்
டிவி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கும் டிவி பார்க்கறதுக்கும் கேப் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்கலைன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ எப்படி சொல்கிறார் பாருங்க. அதனால் சைமல்டேனிட்டி அப்படின்னு சொல்லணும்னா அது ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிளோட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதை தான் குறிக்கிறது. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்குன்னு சொன்னாலே சைமல்டேனிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ பஷ்யன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தானே. இங்கு வருதுனோ பஷ்யன் அப்படின்னா இங்கு. அதனால பஷ்யன் பிரதிபேதே அப்படின்னா நோயிங் பிரம்மன் ஹி அட்டைன்டு சர்வாத்ம பவா இல்லையா? ஸோ நோயிங் அப்படின்னு சொன்னாக்கா நோயிங் அண்ட் அட்டைனிங் ரெண்டும் சைமல்டேனியஸாக தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்லை ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் கேப் இருக்குன்னு சொன்னால் ஹேவிங் நோன் பிரம்மன் ஹி அட்டைன்டு சர்வாத்மா பவான்ல சொல்லியிருக்கணும் உபனிஷத்து இல்லையா? நோயிங் பிரம்மன்னு ஏன் சொல்லித்து? ஏன்னா சைமல்டேனியஸ் அப்படிங்கிற சரியா? ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதாவது பஷ்யன் அப்படின்னு சொல்லும்போது சீயிங் நோயிங் அப்படின்னு சொல்லும்போது அது எதை இண்டிகேட் பண்ணுறதுன்னா கால வியவதான அபாவஹா டைம் கேப்பின் இல்லாமையை. கால வியவதானம்னா டைம் கேப், அதோடைய அபாவஹா அது இல்லாமல் இருக்கிறது. தேர்ஃபோர் பிகாஸ் தேர் இஸ் நோ டைம் கேப் நோபடி கேன் ஸ்டாப் மோக்ஷா ஆஃப்டர் ஞானம். இப்போ ஞானத்தை அடையறதுக்கு ஞானம் அடைஞ்ச பின் மோட்சத்தை அடையறதுக்கு எந்த ஆப்ஸ்டக்கிளும் வர முடியாது. ஞானத்தை அடையறதுக்கு ஆப்ஸ்டக்கிள் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் நிறைய ஆப்ஸ்டக்கிள் இருக்கலாம். ஞானத்துக்கு அப்புறம் தான் தேவதாவால் கூட ஆப்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன சொல்லப்படுறதுன்னா உபனிஷத்தே சொல்றது என்ன சொல்றது, தேவதாக்களாலும் ஆஃப்டர் ஞானம் எந்த ஆப்ஸ்டக்கிளும் கிரியேட் பண்ண முடியாது. ஆத்மா ஹி ஏஷாம் ச பவதி, ஆத்மா ஹி ஏஷாம் ச பவதி அப்படிங்கிறது உபனிஷத். ஆஃப்டர் ஞானம் ஞானியாகப்பட்டவன் அவன் எல்லாருடைய ஆத்மா இல்லையா? சர்வாத்மா பவன்னா என்ன? எல்லாத்தினுடைய ஆத்மா நான் அப்படின்னு தெரிஞ்சின்றவன் ஞானி. ஸோ ஹீ பிகம்ஸ் ஆத்மா ஆஃப் ஆல். ஆத்மா ஆஃப் ஆல்னா இஸ் ஹி தி ஆத்மா ஆஃப் ஆல் மனுஷ்யஸ்? ஆத்மா ஆஃப் ஆல் மனுஷ்யஸ் நோவா? சர்வாத்மா பாவானா என்ன அர்த்தம்? எஸ். இஸ் ஹி தி ஆத்மா ஆஃப் ஆல் தேவதாஸ் ஆல்சோ? அப்போதான் இன்ஃபினிட், இல்லைன்னா இன்ஃபினிட் இல்லை. தென் அதர்வைஸ் இஸ் நாட் பிரம்மன் இல்லையா? ஹீ இஸ் த ஆத்மா ஆஃப் தேவதாஸ் ஆல்சோ. அதனால யாரு ஒருத்தன் தேவதாவோட செல்ஃபாக இருக்கானோ, தேவதாக்களினுடைய ஆத்மாவாக இருக்கிறானோ, அப்படிப்பட்ட செல்ஃபை தேவதாக்களால் ஹார்ம் பண்ண முடியுமோ? முடியாது இல்லையா? இல்லைன்னா என்ன ஆகிடும்? அப்படி ஏதாவது அவர்கள் இடையூறு கிரியேட் பண்ணா, தடை கிரியேட் பண்ணா, கஷ்டத்தை கொடுத்தானா அது என்ன அர்த்தம்? தேவதாக்கள் தங்களுக்கே கஷ்டத்தை கொடுத்து கொள்கிறார்கள் அப்படின்னு ஆயிடும். அதனால அவர்கள் கஷ்டம் கொடுக்க முயற்சித்தாலும் அது முடியாதது. அவ ஈவன் ட்ரை பண்ணா கூட அது தே கேனாட் டூ இட். ஏஷாம் அப்படின்னா தேவானாம் ஆத்மா ஞானி ச பவதி, இதுதான் சொல்லப்பட்டது. ஸோ மந்த்ரா 1-4-10 ஃபைனல் பார்ட்டை பார்க்கலாம். ச பவதி வரைக்கும் முடிஞ்சது இல்லையா? லாஸ்ட் 4 lines இன் சமஸ்கிருதம். அண்ட் அதையேஷாம் பிடிச்சிட்டே இல்லை தமிழில் எங்கேருந்துன்னு 4, 5, 6 எஸ். அதையோன்யாம்
தேவதாமுபாஸ்தே அந்யோ சாவான்யோஹமஸ்மீதி ந சவேத யத பசுரேவம் ச தேவானாம் யதாஹ வை பஹவः பசவः மனுஷ்யம் புஞ்சுஹு ஏவமேகைகः புருஷः தேவான் புனக்தி ஏகஸ்மின்னேவ பசௌ ஆதீயமானே பிரியம் பவதி கிமு பஹுஷு தஸ்மாதேஷாம் தன்ன பிரியம் யதே தன்மனுஷ்யா வித்யுஹு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த பார்ட் ஆஃப் திஸ் மந்திரத்தில், அதாவது ஞானியினுடைய க்ளோரி வந்து சொல்லப்பட்டது. அவன் வந்து எந்த தேவதாவினுடைய சர்வெண்ட்டும் இல்லை. ஏன்னா எந்த தேவதாவாலையும் அவனை அப்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, எந்த தடையும் ஏற்படுத்த முடியாது. தேர்ஃபோர் அவன் எந்த தேவதாவினுடைய சர்வெண்டாகவும் அவன் இல்லை. ஹீ இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஆல் தேவதாஸ். ஏன்னா சர்வாத்ம பாவா அப்படின்னு சொன்னாக்க எல்லா தேவதாக்களினுடைய ஆத்மாவாக அவனே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாக்க ஹீ இஸ் தி மாஸ்டர் ஆஃப் ஆல், மாஸ்டர் ஆஃப் எவ்ரிதிங் இன்க்ளூடிங் தேவதா. கரெக்டா? அப்படி இருக்கிறச்சே மாஸ்டர் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டாக்க எந்த தேவதாக்களினுடைய சர்வெண்ட்டும் இல்லை. இங்க வந்து என்ன பண்றது, இந்த பார்ட் இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, இந்த பார்ட்டில் வந்து அஜ்ஞானியை பத்தி சொல்றது. அவன் எப்படி தேவதாக்களினுடைய கிரிப்புல இருக்கான் அப்படிங்கிறத சொல்றது. முதல்ல படிச்சோம் இல்லையா, அத யோன்யாம் தேவதாம் உபாஸ்தே அந்யோ சாவான்யோ ஹமஸ்மீதி நச வேத. இந்த பார்ட் இருக்கு இல்லையா, திஸ் பார்ட், திஸ் லைன் ஆஃப் த மந்த்ரா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லைன். இந்த லைனுக்கு பேரு அவித்யா சூத்திரம்னு பேரு. நம்ம ஏற்கனவே வித்யா சூத்திரம் பார்த்தோம். இதுல 147ல வித்யா சூத்திரம் பார்த்தோம். வித்யா சூத்திரம் எது? ஆத்மா இத்யேவம் உபாஸ்தே, ஆத்மா இத்யேவம் உபாசீத அப்படிங்கிறது வித்யா சூத்திரம் அப்படின்னு பார்த்தோம். இந்த லைன் வந்து அவித்யா சூத்திரம். அண்ட் அந்த வித்யா சூத்திரத்துக்கு வித்யா சூத்திர பாஷ்யமும் பார்த்தோம். இப்போ அவித்யா சூத்திரம் பார்க்கணும். வித்யா சூத்திரத்தை தொடர்ந்து 147ல சொல்லப்பட்ட வித்யா சூத்திரத்தை தொடர்ந்து 8th மந்த்ரா, 9th மந்த்ரா, 10th மந்த்ரா அண்ட் 10th மந்த்ராவோட ப்ரீவியஸ் பார்ட் வரைக்கும் தேவர் த கமெண்ட்ரி ஆன் வித்யா சூத்திரம். அதுவும் நம்ம பார்த்தோம். ஃபாலோயிங் மந்த்ரா வந்து வித்யா சூத்திரத்தோட கமெண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த பார்ட் ஆஃப் 10th மந்த்ரா இருக்கு இல்லையா, இது வந்து அவித்யா சூத்திரம். அண்ட் இதற்கு பின் வரும் மந்திரங்கள்லாம் அவித்யா சூத்திரத்துக்கான கமெண்ட்ரி. சரியா? Therefore வித்யா சூத்திரம் வித்யா சூத்திர வியாக்கியானம் சமாப்தம். இதானீம் அவித்யா சூத்திரம் ஆரம்பியதே. வித்யா சூத்திரம் முடிஞ்சுட்டு அவித்யா சூத்திரத்தை ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்லப்படுறது இங்க? வெரி வெரி பியூட்டிஃபுல் செக்ஷன். எவ்ரி செக்ஷன் இன் பிருஹதாரண்யகம் இஸ் சோ பியூட்டிஃபுல். யாரெல்லாம் தனக்கும் இறைவனுக்கும் வேறுபாடு பார்க்கிறானோ, one who sees difference between himself and God, he is a fool அப்படிங்கிறது. இதுதான் இப்போ படிச்ச இந்த ஸ்டேட்மெண்ட்டோட
மீனிங். இந்த ஸ்டேட்மெண்ட் அவித்யா சூத்திரம். அத யஹ அன்யாம் தேவதாம் உபாஸ்தே அந்யோ சாவான்யோ அகமஸ்மீதி நச வேத. ஹி டசன்ட் நோ இல்லையா? அதனால யாரு ஒருவன் ஜீவேஸ்வர பேதம் பார்க்கிறானோ அவன் ஒரு அறிவிலி, அவன் அறிவில்லாதவன் அப்படிங்கிறது. அந்யஹா அசௌ, அசௌனா அசௌ தேவதா, அந்யஹா அகமஸ்மீதி. தேவதா அந்யஹா, அகம் அந்யஹா. அந்யஹானா என்ன? வேற இல்லையா? தேவதா வேற, நான் வழிபடுற தேவதா வேற, நான் வேற. ஸோ த டெய்டி ஐ வர்ஷிப் அந்யஹா அசௌ தேவதா அண்ட் அந்யஹா அகம் அப்படின்னு வச்சா த டெய்டி ஐ வர்ஷிப் அண்ட் ஐ ஆர் டிஃப்ரெண்ட். நான் வழிபடும் தேவதாவும் நானும் வேறு வேறு. இந்த ஐடியா ஆஃப் டிவிஷன் இதோட யாரெல்லாம் தேவதா வழிபாடு செய்கிறார்களோ, எந்த தெய்வத்தை வணங்குகிறார்களோ, உபாஸ்தே, whoever worships with தாசபாவம், நீச்சபாவம், இந்த ஆட்டிடியூடோட யாரெல்லாம் வர்ஷிப் பண்றாளோ அவர்களுக்கெல்லாம் இங்கு பிருஹதாரண்யக உபனிஷத் ஒரு பட்டம் கொடுக்கிறது, டைட்டில் கொடுக்கிறது. என்ன டைட்டில்னா தேவானாம் பசுஹு, தேவானாம் பசுஹு. பசு அப்படின்னு சொன்னா நாட் நெசசரிலி அ கவ், எனி அனிமல். பசு அப்படின்னு சொன்னா கவ், புல், டாங்கி, எனிதிங். சரியா? எனி அனிமல். அதாவது என்ன சொல்றதுன்னா எனி பர்சன், யாரெல்லாம் அவ்வாறு வழிபடுகிறார்களோ, whoever worships that way, அவர்கள் அறியாதவர்கள், அறியாமையில் இருப்பவர்கள், ignorant, fool, மூடாகா, மூர்க்கா. ஓகே, இது பாயிண்ட் நம்பர் 1. தேர்ஃபோர் ந ச வேத, சஹ ந வேத, ந ச வேத அப்படின்னா அவன் அறிவதில்லை. அண்ட் தேவானாம் பசுஹு அப்படின்னாக்க தாசபாவத்தை குறிக்கிறது. அப்படி பக்தி காட்டுபவனின் தாசபாவம். தாசபாவம்னா ஐ எம் வெரி இன்ஃபீரியர், ஐ எம் வெரி லோலி, நான் என்ன, ஐ எம் ஆர்டினரி. தைன்யபாவம், கார்பண்யம், அதை குறிக்கிறது. கர்ம காண்டத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நான் வேற பகவான் வேறன்னு சொல்கிறோம். இன் கர்மகாண்டா we say ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பகவான். அண்ட் இந்த கர்மகாண்டிகள் எல்லாருமே அதனால என்ன ஆயிடுறா, தே ஆர் கம்பேர்ட் டு அனிமல்ஸ், தேவானாம் பசுஹு இல்லையா? உபனிஷத் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. எப்படி, ஹவு டு யூ சே தேவானாம் பசுஹு? பகவானை நான் தாசபாவத்தில், நீச்சபாவத்தில் வழிபட்டேன் இல்லையா? அவன் பகவான், நான் பக்தன். அவன் ஆண்டவன், நான் ஆளப்படுபவன் அப்படின்னு நான் அந்த பாவனையில் வழிபட்டால் தேவானாம் பசுஹுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற அதுக்கு உபனிஷத்தே சொல்றது விளக்கம். என்ன சொல்றது? யதா ஹவை பஹவஹ பசவஹ மனுஷ்யம் புஞ்சுஹு. என்ன சொல்றது? அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ், இந்த டொமெஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பசுமாடோ அல்லது காளமாடோ கழுதையோ அந்த மாதிரி இருக்குல்ல. சில ஏரியாவில் செம்மறியாடெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே தனக்காக வாழ்வதில்லை, தான் வாழும் வாழ்க்கையே அந்த மாஸ்டருக்காக தான். தன்னுடைய வாழ்க்கையே மொத்தமாக மாஸ்டருக்காக தான். இப்போது ஒரு ஃபார்மர் கிட்ட, ஒரு விவசாயி கிட்ட மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாடு என்ன பண்ணுறது? சுதந்திரமாக ஒரு வாழ்க்கையை வாழறதா இல்லையா? அந்த ஃபார்மருக்கு, அந்த கவுக்கு அந்த ஃபார்மர் தான் மாஸ்டர். அவன் என்ன என்ன பண்ண வைக்கிறானோ அதை எல்லாத்தையும் அது பண்ணுறது. அதே மாதிரி ஒரு செம்மறியாடுன்னா அந்த ஷெப்பர்டு, ஷீப்புனா ஷெப்பர்டு இருக்கான் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கும். அதனால் இவர்கள் வாழற வாழ்க்கை, அந்த ஷீப்பாக இருக்கட்டும், அந்த கவ்வாக இருக்கட்டும்,
இல்லை புல்லாக இருக்கட்டும், அது வாழற வாழ்க்கை வந்து எதற்காக வாழறது அப்படின்னாக்க அந்த மனுஷாக்களை வந்து சர்வ் பண்ணுறதுக்காக, இன் சர்வீஸ் ஆஃப் தோஸ் மனுஷ்யாஸ், யார் அவரோட மாஸ்டர், அதுக்கு தான் வாழறது. மனுஷ்யம் புஞ்சுஹு அப்படின்னா பால ஏயுஹு, அதாவது அந்த மாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ. இப்போ நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னா அது என்ன பண்ணும், மாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணும், அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கும், வேணுங்கிறதெல்லாம் பண்ணும் இல்லையா? அதே போல்தான் இவர்கள் எல்லோரும் அப்படிங்கிறது உபனிஷத். இவர்கள் எல்லோரும் தே ரிமைன் சர்விங் த காட்ஸ். இந்திராய ஸ்வாஹா, ப்ரஹஸ்பதயே ஸ்வாஹா, வருணாய ஸ்வாஹா, எல்லாமே அவளுக்கு ஆஃபரிங் கொடுத்து, தேவதாக்களுக்கு ஆஃபரிங் கொடுத்து, வேதத்தினுடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா அசடு அப்படிங்கிறது. அசடு அப்படிங்கிறத அசடுன்னு சொல்லலை, தேவானாம் பசுகு, ரொம்ப பாலிஷ்டாக சொல்கிறது, தேவானாம் பசுகு. ஏவம் ஏகைகா புருஷா, அதே போல்தான் எல்லா ஹியூமன் பீயிங்ஸும், எல்லா மனிதர்களும் தேவானாம் புனக்தி, புனக்தினா பாலயதி, தேவர்களுக்கு சர்வீஸ் பண்றா. சி இப்போ ஒன்று பாருங்களேன், உங்கள் இடத்துல ரொம்ப வருஷமா ஒரு சர்வெண்ட் மேட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, எக்ஸலண்ட் சர்வெண்ட் மேட்னு வச்சுக்கோங்களேன். அவள் வந்துட்டா, இன்ஃபேக்ட் அந்த ஆத்து அம்மா இருக்கா இல்லையா, ஹஸ்பண்ட் இல்லாட்டி கூட பரவாயில்ல, அவர் வீட்டுக்கு வரல, சரியா இல்லை, அது பொறுப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த வேலைக்காரி வரலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். இந்த கோவிட் டைமில் பாதி பேர் கஷ்டப்பட்டதே அதான், எல்லாமே நானே செய்ய வேண்டியிருக்காரு. அவள் வந்து அதுவும் அவள் இருக்கிற ஏரியா வந்து ஹை கோவிட், அந்த அந்த என்ன ரெட் ஏரியா, ரெட் அலர்ட்டா அந்த மாதிரி, அந்த க்ரீனுக்கு வரக்கூடாது அந்த மாதிரிலாம் ஒரு தடா இருந்தது இல்லையா, அப்படி இருக்கிறச்சே வரவே முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேர் ஒன் சர்வெண்ட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. என்ன சண்டை போட்டாலும் விட முடியாது, சண்டை போட்டு பரவாயில்ல அவ்வளோதான், உன்னால என்ன விட முடியாது, என்னால் உன்னை விட முடியாது இல்லையா, என்ன வேணால் சண்டை போட்டுக்கோ. ஸோ வேர் ஒன் சர்வெண்ட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அப்போ என்னாகும், அவளுக்கு ஒருவேளை இதை விட பெட்டர் ஜாப் கிடைக்கிறதுனா எனக்கு, திஸ் பர்சன் வில் நாட் வாண்ட் தட் சர்வெண்ட் டு கெட் அ பெட்டர் ஜாப் இல்லையா. அதுக்கப்புறம் இல்லை, அது மட்டும் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல, ஐயோ வேலைக்காரிக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாதுப்பா, ஒரு ஜலதோஷம் சளி ஒரு ஃபீவர் கூட வந்து லீவ் போட்டானா இல்லையா. அதனால வேலைக்காரிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்றா அப்படின்னாக்கா அத்வேஷ்டா சர்வபூதானம் அந்த இதுல இல்லை செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட்னா இல்லைன்னா ஆமா ஆத்மனஸ்து காமாய இல்லையா. அதனால என்னுடைய செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து சொல்றது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆட்டிடியூட் இருக்குன்னாக்க, நீங்க தேவதாக்களுக்கு ஒரே இந்திரனுக்கு ஒரே யஜ்யமா பண்ணி நீங்க தள்ளிருக்கேன்னு வைங்கோ, ஆகுதியா கொடுத்து ஹோமமா பண்ணி அப்படி தேவதா ஆராதனை நீங்க பண்ணி தள்ளிருக்கேள் அப்படின்னாக்க, தேவதாக்களுக்கும் இதே ஆட்டிடியூடு இருக்கும் இல்லையா. என்ன ஆட்டிடியூடு, ஐயோ என்னம்மா வந்து ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவ கிளம்பிட்டான்னா அதுக்கப்புறம் யாரு பண்ணுவா, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆகுதி ஆவிர்வாகம் யாரு கொடுப்பா. ஸோ இவன் கர்மகாண்டத்திலேயே இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இதை இவன் செய்து கொண்டே இருப்பான். இவனுக்கு வைராக்கியம் மட்டும் வந்துடக்கூடாது. குருநாதர் சொன்னார் இல்லையா, பரீட்சிய லோகான் கர்மச்சித்தான் பிராமணோ நிர்வேதமாயாத், அது மட்டும் வந்துடக்கூடாது. அதனால அண்ட் என்ன ஆயிடும், அப்படி வந்தா என்டையர் கர்மகாண்டமும் ஓவர். நெவர் தே ஷுட் கெட் வைராக்கியம், நெவர் தே ஷுட் கெட் அ குரு. தேவதா ஆராதனை நின்று போயிடும் இல்லையா. அதனால் தேவர்களுக்கு பயமா, அதனால அவ என்ன பண்ணுவாளாம், உங்களுக்கு நிறைய ஆப்ஸ்டக்கிள் கொடுப்பாளாம், படிக்க வர விடாம ஆப்ஸ்டக்கிள் மேல ஆப்ஸ்டக்கிளாக கொடுப்பா. பையனுக்கு சீட்டு கிடைக்கிறத கஷ்டமாக்குவா. அப்புறம் பையனுக்கு சீட்டு கிடைக்கணும்னா நீ இங்க போய் பிரார்த்தனை பண்ணுன்னு யாரை விட்டு உங்க காதுல போட வைப்பா. திடீர்னு எங்கேருந்தோ யாரோ வந்து புதுசா ஒரு பிரார்த்தனையை சொல்லுவா, நீங்க அது பின்னாடி ஓடுவேள்.
இல்லையா? அதனால தே கிரியேட் அ லாட் ஆஃப் அப்டக்கிள். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு இந்த பர்சன் கர்மகாண்டத்திலே இருக்கணும், பேத புத்தியிலே இருக்கணும், அப்பதானே கர்மா பண்ண முடியும் இல்லையா? அதனால see these mantras are actually very disturbing mantras. அதனால ஜென்ரலி யாருமே கோட் பண்ண மாட்டா இந்த மந்திரங்களை. பிருஹதாரண்யகத்தில் இருக்கு. ஏகஸ்மின்னேவ பசௌ ஆதீயமானே. ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றது உபனிஷத்து. என்ன சொல்றது? அதாவது ஒருத்தனுக்கு நிறைய ஒரு பெரிய ஃபார்ம் ஆஃப் அனிமல்ஸ் வச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெட் அனிமல்ல ஒரே ஒரு அனிமல் எல்லாமே அந்த மாஸ்டரை சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அதுல ஒரே ஒரு அனிமல் காணாம போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. யாரோ அந்த பசுவை திருடின்னு போயிட்டான்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது மேய போறச்சே ஏதாவது புலி சாப்பிட்டுருத்துனா கூட எனிதிங். ஸோ அந்த அனிமல் இல்லை அப்படின்னு சொன்னா 100 பசு இருந்தாலும் ஒரு பசு மிஸ்ஸிங் அப்படின்னா அந்த மாஸ்டர் சந்தோஷமா இருப்பாரா? இட் வில் மேக் ஹிம் சோ அன்ஹாப்பி. அப்ரியம் பவதி. அப்படி இருக்கிறச்சே கிமு பகுஷு, எல்லா அனிமலும் போயிடுத்துன்னா ஒரு அனிமல் 100 அனிமல் இருக்கிறச்சேயே ஒன்று போனதுக்கே இந்த மாஸ்டர் வருத்தப்படுறான்னா 99 இருக்கே, உனக்கு என்ன வித்தியாசப்பட போகிறது? ஒன்றும் வித்தியாசப்பட போகிறது இல்லை. ஆனால் அதுக்கே அந்த மாஸ்டருக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கு அப்படின்னா 100க்கு 100 போயிடுது அப்படின்னாக்கா என்ன ஆகும்? அதே போல ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னாலே தேவதா என்ன நினைச்சுப்பா? போச்சு, ஒரு ஆடு காலி, ஒரு ஆகுதி போச்சு, 1 பூஜா இஸ் கான் இல்லையா? அப்படி இருக்கிறச்சே பஞ்சா எல்லாரையும் அனுப்புவாளா தேவதா ஞானகாண்டத்துக்கு இல்லையா? எல்லாரும் வேதாந்தம் படிச்சா என்னத்துக்கு ஆறுது? கிமு அப்படிங்கிறது ஏகஸ்மின் ஒன்று வந்தாலே, ஏகஸ்மின் ஏவ பசு ஆதீயமானே, ஒரு பசு காணும் அப்படின்னாலே அப்ரியம் பவதி அப்படின்னா கிமு பகுஷு. கிமு அப்படின்னா கைமுத்திக நியாயத்தை இண்டிகேட் பண்றது அந்த கிமு அப்படிங்கிற சொல். கைமுத்திக நியாய அப்படின்னா அதாவது கிம் உத, இட் இஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ரீசனிங் பை இம்ப்ளிகேஷன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சாதாரண ஸ்டூடெண்டாலேயே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும்னா அப்போ ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டால அவருக்கு எவ்வளோ ஈஸியா இருக்கும். ஸோ ஹவு மச் மோர் ஈஸி இட் வில் பி. ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டே இதை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொன்னா அப்போ அப்படின்னா பாக்கி இஸ் அண்டர்ஸ்டுட் இல்லையா? அப்போ ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் வில் ஃபைண்ட் இட் ஈஸி. ஸோ அதாவது இன்னொரு ரிலிஜியஸாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, பகவானை ஸ்மரிக்கிறதுனாலேயே எல்லா பாபமும் போயிடும் அப்படின்லாம் ஸ்லோகம் இருக்கு இல்லையா? சப்த ஜன்ம கிருதம் பாபம் ஸ்மரணேன வினஷ்யதிலாம் சொல்லப்படுறது இல்லையா? ஸோ பகவானை ஸ்மரிக்கிறதுனாலேயே எல்லா பாபமும் போயிடும்னு சொன்னா அப்போ கான்ஸ்டண்டா பக்தி காட்டுறவனுக்கு கிமு, அதுதான் கைமுத்திக நியாய அப்படின்னு அர்த்தம். அதே போல ஒரு அனிமல் போயிடுது அப்படின்னாலே அவ்வளோ அப்பிரியம் இருக்கு அந்த மாஸ்டருக்கு அப்படின்னாக்க மற்ற எல்லா அனிமலும் போறச்சே, மொத்தமா எல்லா அனிமலும் போறச்சே கிமு அப்படின்னாக்க அதுதான் அர்த்தம். அவ்வளோ அப்பிரியம் இருக்கும். தஸ்மாத் ஏஷாம் பிரியம் ந பவதி. அதனால தேவதாஸ் வில் நாட் பி ஹாப்பி. यद् एतन् मनुष्याः विद्युः if manushas come to ஆத்மஞானம். ஏன் அப்படி? ஏன்னா one of their serving animal will be lost, gone இல்லையா? ஒருத்தன் இருந்தானே எனக்கு, அவனை காணும், இப்போ அவன் அந்த பக்கம் போயிட்டான். அதனால தடா ஊத்துறது, போகக்கூடாதுன்னு தடை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணுவா. ஸோ இந்த இடத்துல சங்கரர் என்டர்ஸ் இன்டு அ ஸ்மால் டிஸ்கஷன். கர்மகாண்டத்தோட ஃபீல்டில்
என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, தேவதாக்கள்லாம் வந்து வெரி வெரி பவர்ஃபுல். கர்மகாண்டத்தில் என்ன சொல்லப்படுறது, தேவதாஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். ஸோ அதாவது ஞானியினுடைய கேஸில் தேவதாக்களுக்கு பவர் கிடையாது, அதுதான் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. as far as ஞானியோட கேஸ் இஸ் கன்சர்ன், தேவதாக்கால எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல அஜ்ஞானியோட கேஸில் தேவதாஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். ஏன், ஈவன் தாசன் தேவதா வந்து மாஸ்டர் இல்லையா? ஸோ தேவதாஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் அண்ட் தே கேன் கிரியேட் ஆப்ஸ்டக்கிள். சரியா? இப்போ சங்கராச்சாரியார் ஒரு கொரோலரியை இந்த இடத்துல டிரைவ் பண்ணுறார். அது என்னங்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போமா? ஒரு பிரேக் எடுத்துன்னு பார்ப்போமா, இல்லை இன்னொரு 5 minutes பார்த்துருவோமா? அது இல்லைமா? சரி. ஸோ தேவதாக்கள் பவர்ஃபுல்லாக இருக்கா கர்மகாண்டா ஃபீல்டில் அப்படின்னாக்க என்ன ஆயிடும்? தேவதாஸ் ஆர் பவர்ஃபுல் அப்படின்னா நமக்கு கர்மா மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டு போய்விடும். புரியலையே? அப்படின்னா அப்போ நான் நல்ல கர்மா பண்ணாலும் தேவதா முடிவு பண்ணால் என் நல்ல கர்மத்துக்கு பலன் கிடைக்காம போயிடும் இல்லையா? தே கேன் அப்ஸ்ட்ரக்ட் போத் கர்மா அண்ட் கர்ம பலன். அப்போ தேவதாக்கள் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்னா, சங்கரர் சொல்ற, நீ என்ன சொல்ல வர, அப்போ கர்மத்து மேல ட்ரஸ்ட் போயிடுமே, தேவதாக்களுக்கு தான் எல்லா பவரும் இருக்கு என் மேல அப்படின்னு சொன்னா, அப்ப நான் நல்ல கர்மா பண்ணாலும் எனக்கு கிடைக்காதா? என்னுடைய கர்மத்துக்கு பலன் கொடுக்க முடியாதா? பலன் கிடைக்காதா? அப்போ ஸோ இஃப் தேவதாஸ் ஆர் பவர்ஃபுல் இன் கர்மகாண்டா என்ன கொரோலரி வருது அப்படின்னாக்க, எந்த மனுஷனுக்கும் கர்மசாஸ்திரத்தில் ஃபெய்த் இல்லாமல் போயிடும், ஸ்ரத்த இல்லாமல் போயிடும். என்ன ஆகிடும்? அதுதான் அவ சொல்கிறா, பகவான் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும், பகவான் நடத்துவான். உன் கையில் எதுவுமே இல்லை, உன் கையில் எதுவுமே இல்லை. அவன் ஆட்டி வைக்கிறான், நம்ம ஆடுறோம். we are only puppets in his hands அப்படின்னு ஒரு ஃபேட்டலிஸ்டிக் தியரியில் கொண்டு போய் விட்டு, நீ என்ன பண்ணாலும் பகவானுக்கு தெரியும், உனக்கு எப்போ ஞானம் கொடுக்கணும், எப்போ மோட்சம் கொடுக்கணும் பகவானுக்கு தெரியும், நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மத்தில் டோட்டலாக எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? கர்மத்தில் இருக்கிற ஃபெய்த் அவளுக்கு போயாச்சு. டோட்டலி தேவதாஸ் ஹவ் டேக்கன் கண்ட்ரோல் அப்படின்னு தான் அவளுடைய ஐடியா. தேவதா தான் டோட்டலி கண்ட்ரோலிங் ஃபேக்டர். இந்த ஃபேட்டலிஸ்டிக் ஐடியா என்ன ஆயிடுறது? திஸ் இஸ் ஐடியல் ஃபார் அ லேசி மேன், ஐடியலிஸ்டிக் தியரி ஆஃப் அ லேசி மேன். எதுவும் பண்ண மாட்டேன், பகவான் பார்த்துப்பான் எல்லாத்தையும். அண்ட் தேர்ஃபோர் இங்கே கொஸ்டின் என்ன வருது அப்படின்னாக்க, என்னுடைய லைஃபோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் அனுபவிக்கிறதுல அப்போ யார் டிட்டர்மின் பண்ணுறா? நான் செய்கிற கர்மம் வந்து தீர்மானிக்கிறதுன்னு நினச்சேனே, நான் செய்கிற கர்மம் தீர்மானிக்கிறதா, தேவதாக்கள் தீர்மானிக்கிறாளா, தேவாஸ் தீர்மானிக்கிறாளா, இல்லை காலம் தீர்மானிக்கிறதா? வேலை வரணும், அதுக்கு வேலை வரணும். இந்த கேட்டிருக்கேளோ, வேலைன்னா என்ன? காலா இல்லையா? ஸோ கர்மா நான் பூர்வம் கர்மா பண்ணதோடைய பலன் கிடச்சிருக்கா, இல்லை தேவதாஸ் தீர்மானிக்கிறாளா, இல்லை வேலை வரணுமா, காலம் கைகூடி வர வேண்டுமா, அல்லது 4வது வஸ்து ஸ்வபாவகா, அந்த விஷயம் அந்த மாதிரி, அதனால எனக்கு இந்த பலன் கிடைக்கிறது. ஸோ எனக்கு ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ் இது 4த்துல எது தீர்மானிக்கிறது? உதாரணத்துக்கு எங்கேயானு போய் ஏதோ ஊருக்கு போகிறேன், கல்யாணத்துக்கு போகிறேன், எங்கேயோ போயிட்டு அங்கே ஏதோ தண்ணி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்ததுலேருந்து லொக்கு 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 இருமல் நிற்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பின் கான்ஸ்டன்ட்லி காஃபிங். டாக்டர் கிட்ட போனால் டாக்டர் வந்து இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் டு கிளியர் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் டு வாட்டர் அப்படின்னு சொல்லி, ஐ கிவ் யூ மெடிசன் ஃபார் 5 days, சாப்பிடுங்கோ, அப்படி இல்லைன்னா பிளட் டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 1500 rupees. ஓகே, அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்துடணும் இல்லையா? அதனால் ஸோ எதனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறீல்ல, உடம்பு வந்து போய் இப்போது யூ ஆர் ஹேவிங் அன் இன்ஃபெக்ஷன் அட்டாக். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதனால் ஏற்பட்டது? கர்மாவா, தேவதாவா, காலாவா, வஸ்து ஸ்வபாவகாவா? இந்த 4த்துல எது? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட்டர், ஸோ வஸ்து ஸ்வபாவா அப்படின்னு சொல்கிறதா? ஆர் எல்லாம் வேலை, எனக்கு எல்லாம் படுத்துக்கணும்னு வேலை,
இல்லையா? இப்போதான் வந்து சாஸ்திராலயம் போனோம், பின்னாடியே வந்து கேம்புக்கு போனோம், இதுக்கு போனோம், நடுவில் 2 கல்யாணம் இருக்குது, இப்போ வந்து எனக்கு வேலை இப்படி இருமி படுத்துக்கணும்னு அப்படின்னு. ஸோ காலத்தை ப்ளேம் பண்ண போறீங்களா? இல்லைன்னா வந்து இல்லை ஜி, இந்த கட்டத்தில் குரு இங்கே இருக்கான், செவ்வாய் இங்கே இருக்கான், சனி இங்கே இருக்கான், அவன் பயிற்சி ஆகிறது, அதனால தான் உங்களுக்கு பிடிச்ச இருமல் மாசக்கணக்காக இருக்கு, போவே இல்லை அப்படின்னு கெரகம் பேஸ்ட், அதுதான் தேவதாவை ப்ளேம் பண்ணுறது இல்லையா? அப்படி ப்ளேம் பண்ண போறீங்களா? இல்லைன்னா ஆர் யூ கோயிங் டு சே என்னுடைய பூர்வ கர்மா அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், நாளுத்துல எது? ஸோ இஃப் தேவதாஸ் ஆர் டு பி பிளேம்டு, அப்போ நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். அவள் தான் இல்லையா கிரகம் அது முடிவு பண்ணுறது. ராகு, கேது, சனி, குரு, சுக்கரன் இவ தான் முடிவு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டாக்கா என் கையில் எதுவுமே இல்லை. நம்ம கையில் என்ன இருக்குது? இட்ஸ் அ வெரி பாப்புலர் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ அப்படி சொல்லிட்டேள் அப்படின்னாக்க நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா என்டையர் கர்மசாஸ்திரம் வந்து வியர்த்தம். ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். உங்கள் கையில் தான் எதுவுமே இல்லையே, நீங்கள் என்ன செய்ய முடியும்? என்ன கர்மா பண்ண முடியும் இல்லையா? ஸோ என்டையர் யூ ஆர் ரெண்டரிங் தி என்டையர் கர்மகாண்டா வியர்த்தம். வியர்த்தம்னா என்ன? ரிடண்டன்ட், வேஸ்ட் இல்லையா? ஸோ நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடவே கூடாது, அது கன்ஃபியூஷன். சரியா? சங்கரர் வந்து ரீசன் எக்ஸ்பிளைன் பண்றார். கர்ம பலா அப்படின்னு சொன்னா புண்ணிய பாப்பா, அவைகள் ரிசல்ட் வந்து இண்டிபெண்டா கொடுக்கறது இல்லை, ஸ்வதந்திரத்தையா அவைகள் ரிசல்ட்டை கொடுக்கறது இல்லை, கர்ம பலன் ஏற்படுறது இல்லை, ஸ்வதந்திரமா ஏற்படுறது இல்லை. புண்ணிய பாபம் அப்படிங்கிறது டைரக்டா நம்ம வந்து அடையிறது இல்லை, டைரக்ட் புண்ணிய பாப்பம் வருது இல்லை நமக்கு. அது வந்து ஏன்னா புண்ணிய பாப்பம் என்னமா கொடுக்கறது? சுக துக்கமா வெளிப்படணும் இல்லையா? புண்ணிய பாப்பம் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகிறது? சுக துக்கமா மேனிஃபெஸ்ட் ஆகிறது இல்லையா? ஸோ சுக துக்கமா அது வெளிப்படும் பொழுது அந்த சுகம் துக்கம் என்னை எப்படி வந்தடைகிறது அப்படின்னா அதுக்கு ஒரு காரகம் வேணும். எதுவுமே இல்லாம திடீர்னு உங்களுக்கு சுகமாவோ திடீர்னு உங்களுக்கு துக்கமாவோ இருக்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு காரகம் இருக்கணும். காரகம் or karaka apeksha, requirement of a karaka for a medium. Therefore கர்ம பலம் வேண்டும் என்றால் அதற்கு அந்த பலனை கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரிசைடிங் டேட்டி இருக்கணும் இல்லையா? தேவதா ஒரு மீடியம். அப்புறம் எந்த டைம்ல அந்த கர்ம பலன் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு காலம் ஒரு மீடியமா இருக்கு. அப்புறம் எது மூலமா அந்த கர்ம பலன் உங்களுக்கு சுகதுக்கம் ஏற்படுறது? தேர்ஃபோர் வஸ்து ஸ்வபாவ, ஏதோ ஒரு வலியை அனுபவிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னாக்கா நீங்க வந்து டவரா சூடா இருக்குன்னு மறந்து போய் அது தொற்றுவேன், கை கொப்பளம் வந்துடும். அதுவும் ரைட் ஹேண்ட், இந்த 2 விரல் எழுத முடியாது, இம்சையா இருக்கும் நோட்ஸ் எழுதுறது, அதுவும் பிருஹதாரண்யக உபனிஷத் கிளாஸ்ல இல்லையா? ஸோ இது எல்லாமே இப்போ நீங்க வந்து அதாவது இப்போ என் புள்ள என் சொன்ன பேச்சை கேட்கலை அண்ட் அவன் நிறைய பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொன்னாக்க தென் என்ன அர்த்தம்? என் புள்ள என் சொன்ன பேச்சை கேட்கல, நிறைய பிரச்சனை கொடுக்குறான், நிறைய வலி கொடுக்குறான். வஸ்து ஸ்வபாவா, அது பிறந்ததுலேருந்தே அப்படிதான், யார் பேச்சையும் கேட்காது. அப்படியா? பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் புத்திர ரூபேண துக்கம் ஆகச்சந்தி. பூர்வ பாபம் வந்து புத்திர ரூபத்துல எனக்கு வந்திருக்கு. புத்திரன் வந்து மீடியம் தான், வந்திருக்கிற துக்கம் என்னது? என்னோட பாப்பம் தான். புத்திரன் மூலமாக டெலிவரி பாய் அவர் வெறும் அந்த டன்சோ டெலிவரி பாய். நீங்க ஏதாவது ரேட்டிங் வேணா போடலாம் டெலிவரிக்கு, நல்ல ரேட்டிங்கா போடுங்க சார், கரெக்டா கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டேன். அண்ட் சப்போஸ் பெத்தா இந்த மாதிரி தான் பிள்ளைய பெக்கணும் அப்படின்னு எல்லாரும் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு ஓஹோன்னு ஒரு புள்ள உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணாலும் ஏன்னு கேட்கறது இல்லை. கிளாஸ்க்கு போகலையா, நான் வேணா உனக்கு தனியாக கார் வாங்கி அதுக்கு டிரைவர் போட்டு கொடுக்கட்டுமா உனக்கு கிளாஸ் போயிட்டு வரதுக்கு?
அப்புறம் மாதம் உங்கள் பைசாக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பைசா கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோ, கேம்புக்கு ஃபீஸ் வச்சுக்கோ, இதுக்கு வச்சுக்கோ, அதுக்கு வச்சுக்கோ, எல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளை எதுவுமே ஏன்னே சொல்கிறது இல்லை. நீ ஆக்டிவாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். உனக்கு படிக்கிறது பிடிச்சிருந்தா படி. உனக்கு பதிலாக எல்லா கல்யாணத்துக்கும் நான் போயிட்டு வரேன், நான் சொல்லிடுறேன், எல்லாரையும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ஹீ ஹாஸ் பீன் ஸோ ஸ்வீட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? பூர்வ ஜென்ம கிருதம் புண்ணியம் குணபுத்திரேன சுகம் ஆகச்சதி. குணபுத்திர ரூபேண சுகம் ஆகச்சதி இல்லையா? புத்திரா மட்டும் இல்லை, அதே மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் இருக்கலாம், நல்ல ஹஸ்பண்ட் இருக்கலாம் இல்லையா? ரேர்லி நல்ல நெய்பர் இருக்கலாம், அதை விட ரேர்லி ஒரு நல்ல டீச்சர் கூட கிடைக்கலாம் இல்லையா? அதனால whenever you experience சுகம் ஆர் துக்கம், ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 4 ஃபேக்டரும் ஃபங்க்ஷன் ஆகுறது சைமல்டேனியஸாக. 4 ஃபேக்டரும் சைமல்டேனியஸாக ஃபங்க்ஷன் ஆகுறது. 4ம் சைமல்டேனியஸாக ஃபங்க்ஷன் ஆச்சு. இதில் எது ஒரிஜினல், எது மீடியம்னு தெரியணும், எது பிரதானம், எது அப்பிரதானம்னு தெரியணும், எது முக்கியம், எது கவுனம்னு தெரியணும், முக்கிய பூதம் எது, கவுன பூதம் எதுன்னு தெரியணும், எது பிரதானம், எது அப்பிரதானம். புரியுறது இல்லையா? பிரதானம்னா பிரைமரி ஒன், த மெயின் ஒன், அண்ட் எதெல்லாம் சப்போர்ட்டிங், மீடியம். ஆனால் மக்கள் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகி விடுகிறார்கள். சங்கரர் என்ன சொல்றாருன்னா, சாஸ்திரத்தின்படி கர்மாக்குத்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட வேண்டும். சாஸ்திரம் கர்மாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே ஒழிஞ்சு தேவதாக்கோ காலத்துக்கோ வஸ்துஸ்வபாவத்துக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள், ஜாதகத்தில் கட்டம் ஏதோ சரியா இல்லை, கிரகம் அங்கங்கே சரியா இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த பிளானட்ஸ் காரணமா அப்படின்னா பிளானட்ஸ் ஆர் நாட் த ரீசன். அப்போ வாட் இஸ் த ரீசன்? இல்லையா, அது காட்டுறது அது அங்கே இருக்கே. ஓ, சனி தசை நடக்கிறது இல்லையா, ஃபஸ்ட்டு 2.5 செகண்ட் 2.5 அப்படின்னாக்க பொங்கு சனி அப்படின்னா முதல் செகண்ட் 2.5 படுத்திட்டு தேர்ட் 2.5 நிறையா உங்களுக்கு பாசிட்டிவாக ஆரம்பிக்கும். அப்படின்னா இப்போ செகண்ட் 2.5 நடக்கிறதுச்சு, அதுதான் கஷ்டம் அப்படின்னா சனி பகவான் இஸ் நாட் த ரீசன். தென் வாட் இஸ் த ரோல் ஆஃப் சனி பகவான் தேர் அப்படின்னா ஹீ இஸ் ஒன்லி இண்டிகேட்டிங். உங்களுடைய கர்மா பலனுடைய ஃப்ரக்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு இந்த டைமில் யூ வில் கெட் டு எக்ஸ்பீரியன்ஸ் மோர் துக்கம் அப்படிங்கிறத அவர் இண்டிகேட் பண்ணுறார். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, என்னுடைய சுகதுக்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு தேவதாவோ அல்லது காலமோ வஸ்து சுவபாவோ காரணம் இல்லை, கர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா தென் கர்மகாண்டா இஸ் வேலிடேட்டட் இல்லையா? அதனால நீங்க கர்மா பண்ணி ஏதானு சேஞ்ச் பண்றதுக்கு, உங்க பிராரப்தத்தை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Some prarabdhas are very fragile. You can even destroy it. ஏதாவது பிராயஷ்சித்தம் பண்ணி, இல்லைன்னா டிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஒரு காமெட் அடிச்சதுன்னா அதை எப்படி டிஃப்ளெக்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறாள்ல, அடிக்க போகிறது in another so many million years அப்படின்னாக்க, ஸோ யூ கேன் ஐதர் டெஸ்ட்ராய் அ கர்மா ஆர் யூ கேன் டிஃப்ளெக்ட், அதோட வீரியத்தை குறைக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். தேர்ஃபோர் நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. வேதாந்த சித்தாந்தம் என்ன சொல்றதுனாக்க எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றது. அடுத்ததுல கொஞ்சம் லாஜிக் யூஸ் பண்ண போறார், அதை ஒரு பிரேக் கழிச்சு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். 5 minutes பிரேக், அப்புறம் 1:30 1:35 முடிச்சுடலாம் கிளாஸ்.